ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரவுண்டு 3 அதாவது மாப்பப் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்கான டேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வர டவுட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். பேமெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பண்ண வேண்டிய தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புதுசாக பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது அங்கே 3 காலம் இருக்கும்ல. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரிஜிஸ்ட்ரேஷன் காலம், சாய்ஸ் ஃபில்லிங் காலம், ரிசல்ட் காலம். இந்த 3 காலத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரீன் கலரில் ஆகும். அது மாறினா மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இதை எல்லாருமே மறந்துடாதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறதையும் பண்ணணும். பேமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 250 rupees ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறதுன்னா பேராமெடிக்கல் சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிகமாக சீட்ஸ் வரல, கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகே, அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 180லேருந்து 175 அப்படிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதிலிருந்து அதிகரிக்கவும் செய்யலாம், இதிலிருந்து குறையவும் செய்யலாம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் பிசி கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா 175, இதுக்கு அதிகரிக்கலாம் இல்லைனா குறையலாம். அதே மாதிரி பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 176 to 175, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 175 to 172, எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் 170 to 169. இது ஒவ்வொரு கோர்ஸ் அண்ட் அந்த காம்படிஷனை பொறுத்து இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது மாறும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவும் அதிகரிக்கலாம் அல்லனா குறையலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 120 அப்படிங்கிறது சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு 110, பிசிஎம்க்கு 125 to 120, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 125 to 110, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 110 to 105, எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 110 to 100 கட் ஆஃப் வரைக்கும் ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. இது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி கிடையாது, ஜஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். இதிலிருந்து அதிகரிக்கவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்க. ஏன்னா டோட்டல் சீட் வேகன்சி அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் எல்லா கோர்ஸஸுமே சேர்த்து 415 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இஎஸ்ஐ காலேஜில் 12 சீட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸுக்கு 3655 சீட், பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 228, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு 4977, பிபிடிக்கு 805. அதே மாதிரி மற்ற கோர்ஸுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டோட்டல் சீட் 10,083 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டல் கவர்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா 415, இஎஸ்ஐ சீட் பார்த்தீங்கன்னா 12, டோட்டலாக 10,510 சீட் அப்படிங்கிறது இந்த ரவுண்டு 3ல வருது. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய காலேஜஸ் அண்ட் நிறைய கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லாத, அதாவது நான் இது கிடைச்சாலும் போக மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க காலேஜஸ் அண்ட் கோர்சஸை தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் இன்னும் ரீஅலாட்மெண்ட் பண்ணி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட் கிடைக்காம போகும். அதனால் அந்த கோர்ஸ் கிடைச்சா நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற கோர்ஸ் அண்ட் காலேஜஸை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுங்க, ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை கொடுங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டபுள் செக் ஆகிட்டு சேவ் யுவர் சாய்ஸ் பிஃபோர் ஃபைனல் சப்மிஷன். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய காலேஜஸ் கொடுக்கணும், ஹாஸ்டல்ஸு, லேபு, கிளினிக் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாய்ஸ் லாக் பண்ணுறது ரொம்ப தவறு. ஏன்னா சாய்ஸ் லாக் ஒன்ஸ் பண்ணிட்டா நமக்கு ரெண்டாவது அதை எது எடிட் பண்ண முடியாது. சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். இதே மாதிரி கொஞ்சம் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே
எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டூ கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.